بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் தஜிபு ஜகாத்து அன்வான் மினல் ஃபவாக்கிஹி வல் குதராவாத், பழங்கள் மற்றும் காய்கறி வகைகளில் ஜக்காத் கடமையாகுமா? பழங்கள் மற்றும் காய்கறி வகைகளில் ஜக்காத் கடமையாகுமா? மார்க்க சட்டப்படி விவசாய விளைச்சல்களுக்கு ஜக்காத் கொடுப்பது கடமையாகும். அது 10 கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கத்தரிக்காய், வெண்டைக்காய், போஞ்சி, கரட், மாம்பழம், வாழைப்பழம் போன்ற பொதுவான பழங்களுக்கு ஜக்காத் உண்டா இல்லையா என்பதை பற்றிய விடயத்தை தான் நாம் இங்கே கூற விரும்புகின்றோம். லைஸ ஃபீமா தூன ஹம்ஸத உஸுகின் மின் தம்ரின் வலா ஹப்பின் சதகத்துன், பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரி அல்லது தானியமாக இருந்தாலும் சரி 5 அவுசக்களுக்கு குறைவாக இருந்தால் அதில் ஜக்காத் தர்மம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ்பெற்ற ஹதீஸ், விவசாய விளைச்சல்களுக்கு ஜக்காத் கடமையாவதற்கான குறைந்தபட்ச அளவை நிசாப் இந்த ஹதீஸ் தீர்மானித்திருக்கிறது. அவுசுக் என்பது வசுக் என்பதின் பன்மையாக இருக்கும். நபி அவர்களின் காலத்தில் இருந்த ஒரு அளவை முறைதான் இது. ஹம்ஸத் அவுசுக், 5 அவுசுக் என்பது தற்கால இடைக்கணக்கின்படி 653 கிலோகிராம் ஆகும். எனவே ஒரு விவசாயியின் விளைச்சல் தானியம், பேரிச்சம்பழம் இந்த எடையை விட குறைவாக இருந்தால் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த விதைகள் எதில் ஜக்காத் வாஜிபோ அவைகள் அளக்கப்படக்கூடியதாக, நீண்ட காலம் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பழுதடையக்கூடிய, அழுகி போகக்கூடிய பொருளாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதிலே ஜக்காத் கடமையாகாது. அப்படியானவைகள் வியாபார பொருளாக இருந்தால், இப்போ பித்தீக், ரும்மான் போன்றவைகள், பல வர்க்கங்கள், மாம்பழம் போன்றவைகள் சேமிக்கப்பட முடியாது. சேமிக்க முடியாதவையாக இருந்தால் வியாபார நோக்கமாக அவைகள் விற்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாகி குறிப்பிட்ட அந்த நிசாப், அந்த அளவை அடைந்தால் அதன் மீது ஜக்காத் வாஜிபாகும் என்ற செய்தியைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் உலமா பெருந்தகைகளும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அறுவடை செய்யும் நாளையிலே அதன் கடமையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். வாத்து சலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை நீங்கள் நிறுத்துங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்ற செய்தியில் வந்திருக்கின்றன. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு ஜக்காத் கடமையாகும் என்பதை தீர்மானிப்பதற்கு 2 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. துதஹரு தத்ஹீர், அந்த உணவுப் பொருள் சீக்கிரம் அழுகி போகாமல் நீண்ட காலம் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக நெல் போன்றவைகள், நெல், ஈத்தம்பழம் போன்றவைகள். இது ஒரு முக்கியமான செய்தி. 2வது செய்தி வசுக். நபியோரின் காலத்தில் கையில் ஒரு அளவு கலங்களால் அளக்கக்கூடியதாக பொருட்களாக அவை இருக்க வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.